மா நீயே எடுமா, தேவிக்கு நீ எடுத்தா அவளுக்கு பிடிக்குமா, நீயே எடுத்து கொடுமா. கயல், அவர் தான் சொல்றாருல, நீயே இடு. வேற கலெக்ஷன் இருக்கா? அண்ணி இது பாருங்க, இது ஓகேவா? நல்லா இருக்கு கையல். நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. இப்படி தானே போடுவாங்க? ஆமா, இப்படிதான் போடுவாங்க. இது பாரு, இது ஓகே. நல்லா இருக்கு. இந்த வளையல் சூப்பரா இருக்கு. பெரியம்மா இது பாருங்க, இந்த மாதிரி தானே போடுவாங்க. நல்லா இருக்கா? இந்த நகை எனக்கு பிடிச்சிருக்குடி, ஆனா உன் புன்னகை தாண்டி எனக்கு பிடிக்கல. ஏய், உன்னை தானே கேக்குறாங்க, பதில் சொல்லு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இத பில்லிங் அனுப்பிடுறீங்களா? ஓகே மேடம், வேற ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல, இப்போதைக்கு இது போதும். ஓகே மேடம். இந்த குடும்பம் நிம்மதி இல்லாம ஏதாவது பிரச்சனையில இருக்குன்னு பார்த்தா இதுங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி ஆகணுமே, என்ன பண்றது? கயல். பெரியப்பா. இல்லம்மா, வளையல் எடுக்கிறது, சாப்பாடு செய்யறது, இப்படி எல்லாத்தையும் நாம பரபரப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மாப்பிள்ள வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாரு பெரியப்பா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. விக்னேஷ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் இப்ப கோவத்துல இருக்காரே தவிர மனசாட்சி இல்லாதவர்லாம் கிடையாது. தேவி மேல பாசம் இருக்கு. அவளுக்காக கண்டிப்பா இந்த வளகாப்புக்கு வருவார். சரிம்மா. ஓ, அப்ப விக்னேஷ் கிட்ட எல்லாத்தையும் பேசி நீலி கண்ணீர் வடிச்சு அவனை வளகாப்புக்கு வர வைக்க பிளான் பண்ணிட்டீங்களா? எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். இது போதுமே, இத வச்சே நான் என்ன பண்றேன்னு பாருங்க.